இன்றைக்கி நம்ம சிக்கன் காட்டு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயை தூக்கி வச்சுட்டு அதில் 4 பட்டை வறுத்த மிளகா, அப்புறம் 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துட்டு சீரகம், சோம்பு, மிளகு கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து நல்லா கொர அந்த நிற பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம். அப்புறம் மறுபடியும் கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு அப்படியே சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் இது முக்கியம் டேஸ்ட்டுக்கு. அதனால் சின்ன வெங்காயம் நல்லா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா நம்ம வதக்கி விட்டு அப்புறம் நம்ம குக்கரில் போட்ட சிக்கனை எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அதில் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்ச சிக்கனை அதில் போட்டுக்கலாம். நாங்கள் இதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். அதனால் நாங்கள் ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு எடுத்து போட்டுட்டு அதை நல்லா நம்ம சுருள வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கு அரைச்சி வச்ச மசாலாவை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சத்தை நம்ம வச்சுக்கலாம், லாஸ்ட்டில் போடுறது இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. அப்போ நம்ம மிச்ச மசாலாவை கொட்டிட்டு நல்லா பரட்டி விட்டோம்னா நம்மளை சுவையான காட்டு வறுவல் ரெடிங்க. இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். தோசை, தயிர் சாதம், என்ன குழம்பு இருந்தாலும் இது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் கறியை பிச்சு பார்த்தா பஞ்சு போல் இருக்குங்க. அவ்வளோதான். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.